4 திசைவேலர் கையை உயர்த்துறாரு. 2ஆம் நாள் போர் இனிதே தொடங்கியது. முரசு ஓசை கேக்குது. வீரர்களுடைய பேரோசை பயங்கரமா கேக்குது. தட்டியங்காடு முழுவதுமே வீரர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா முதல் நாள் போர் எப்படி நடந்தது, அது ஒரு களம் தான். எப்படி போர்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது பாக்குறதுக்காக நடந்தது முதல் நாள் போர். 2ஆம் நாள் போர்ல எல்லாரும் தயார் நிலையில இருக்கிறாங்க. கருங்கை வாணன் அவருடைய வீரர்களுக்கு என்ன உத்தரவு கொடுத்திருக்கான் அப்படின்னா, இன்னைக்கு முன்னோக்கி போய் தாக்கவே வேண்டாம், நின்ன இடத்துல இருந்தே தாக்குனா போதும், அவ்வளவுதான் சொல்லியிருப்பான். ஆனா திசைவேலர் கையை உயர்த்துறாரு. போர் தொடங்கிருச்சு இல்லையா, அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நேத்து சாகலைவன் இறந்ததுனால இன்னைக்கு அது பழி வாங்குற நோக்கத்தோடயே வேந்தர் படை கண்டிப்பா வரும். வேட்டையாடுற விலங்குகள் எப்படி போகும், போர் விதிகள்லாம் அதுக்கு தெரியாது. அந்த விதிகள் மீறித்தான் போய் சண்டை போடும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வேந்தர் படை வீரர்கள் இருப்பாங்க. அதே சமயத்துல பரம்பரையுடைய வீரர்களும் அந்த பழி வாங்குற எண்ணத்தோட தான் இன்னைக்கு போருக்கு வந்திருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 5 கோபுரங்கள் இருக்குது பக்கத்துலயே. அங்கதான் நாளிகை கொள்ள வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்து தான் போர் தொடங்குது. அந்த கோபுரங்கள்ல ஒரே இடத்துல தான் இது வரைக்கும் நின்றுருக்காரு. அதாவது நடுவுல 5 இருக்கும் இல்லையா, 3ஆவதுல தான் நின்று இருப்பாரு. ஆனா இன்னைக்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதே கோபுரத்துல நிக்க கூடாது, அடுத்து கோபுரங்களை மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஒரே இடத்துல நின்று பார்த்தா போர்க்களம் முழுவதும் தெரியல. மாத்தி போனோம் அப்படின்னா போர்க்களத்தினுடைய கடைசி வரைக்கும் துல்லியமா பார்க்க முடியும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். ஏன்னா போர் விதிகளை மீறக்கூடாது. அதான் நிலைமான் கோட்சலுடைய வேலையே அதுதான். யாருமே போர் விதிகளை மீறாம சண்டை போடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இனிமே தான் என்னுடைய வேலை கவனமாவும் இருக்கும், அதே சமயத்துல கடினமாவும் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றா நினைச்சிட்டே இருக்கிறாரு. நினைச்சு பார்த்துட்டு போர்க்களத்தை பாக்குறாரு. பார்த்த உடனே இது எல்லாமே அவருடைய எண்ணங்கள். அப்படியே போர்க்களத்தை பாக்குறாரு. ஆயிரக்கணக்கான வீரர்கள் பயங்கரமா போரிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது கூட அவருக்கு போர்க்களத்தையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த எண்ணம் வரவே இல்லை. அப்ப இவ்வளவு நேரம் என்னுடைய எண்ணங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேனா, அப்ப நான் உண்மையிலேயே நிலைமான் கோட்சலியா மாறிட்டேனா, போர்க்களத்துக்கு உரியவனா மாறிட்டேன் அப்படின்னு அவருக்கு பெருமைப்பட்டுக்கிறாரு. போர் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. குதிரைப்படையை நடத்திக்கிட்டு இருக்க உருமன் கொடி படையை நிலையாவே நிப்பாட்டியிருக்கான். ஏன்னா நேற்று நடந்ததுல ஏகப்பட்ட குதிரைகளுக்கு அடிபட்டுருச்சு. அதனால இன்னைக்குள்ள குதிரைகளை முன்னோக்கி பாய விடக்கூடாது. அதனால நின்ன இடத்துல இருந்தே போரிடணும் அப்படின்னு அவருடைய குறிக்கோள். உருமன் கொடி போரிடுறான். அவனுக்கு எதிராக இரவாதனுடைய குதிரைப்படைகள் அணிவகுத்து நிக்குது. பெரிய படைகள். அதுக்கு இரவாதனுடைய படைகளுக்கு முன்னாடி நிக்கக்கூடியது காலாட்படை வீரர்கள். அவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்கன்னா கூலிப்படையை சேர்ந்தவர்கள். கருங்கை வாணன் திட்டமிட்டு கூலிப்படையை தான் முன்களத்துல நிப்பாட்டிருப்பான். ஏன் அப்படின்னா அவங்க கூலிப்படை அப்படின்னாலே அவனை பொறுத்த வரைக்கும் பலி ஆடுகள் தான். அவங்க இறந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா பரம்பு வீரர்கள் காலையில போரிடும் போது ஆக்ரோஷமா போரிடுவாங்க. ரொம்ப ரொம்ப கோபமா வந்திருப்பாங்க. அதனால முன்களத்தில் உள்ள வீரர்களை எல்லாத்தையும் வெட்டி சரிக்கட்டும். வெட்டி சரிச்ச பிறகு குதிரைப்படைக்கு வரட்டும், அதனாலேயே நிப்பாட்டியிருப்பான். அப்படி போரிட்டுக்கிட்டே இருக்கும் போதே வில்படை தளபதி உதிரன் தலைமையில வில்படை அம்புகள்லாம் பறந்துகிட்டே இருக்குது. அதே சமயத்தில் கூழையனுடைய தேர்ப்படை, தேக்கருடைய வாழ்படை எல்லாருமே அவங்கவுங்க படைகளுக்கு முன்னாடி நின்றுட்டு போரிடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இங்க வேந்தர் தரப்புல வாழ்படை தளபதியா யார் இருக்கா அப்படின்னா சூளக்கையன் அப்படிங்கிறவன் வந்திருக்கான். இன்னைக்கு சாகலைவனுக்கு பதிலா வந்தவன் சூளக்கையன். நல்ல துடிப்பான இளைஞன், வீரமுடையவன். அவன் என்ன நினைக்கிறான்னா, நேத்து நம்ம தளபதியை கொண்டுட்டாங்க, அவனை இன்னைக்கு வெட்டி சரிக்காம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேக்கனை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறான். தேக்கனும் முன்னாடி போறான். ஆனா நேத்து மாதிரி ரொம்ப முன்னோக்கி போகவே இல்லை தேக்கன். தேக்கன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தி என்ன, பரம்பு வீரர்களுக்கு என்ன உத்தியை பாரி சொல்லியிருப்பான் அப்படின்னா, இரவாதனுக்கு எல்லாரும் துணை செய்யணும். ஏன்னா வேந்தர் படையில குதிரைப்படை அதிகமா இருக்கிறதுனால அந்த குதிரைப்படையுடைய எண்ணிக்கையை குறைக்கணும். அது குறைச்சா மட்டும்தான் நம்ம மூஞ்சல் நகர் கிட்டையாவது போக முடியும். அப்படிங்கிறதுனால குதிரைப்படை மேலேயே தான் நமக்கு கவனம் இருக்கணும் இன்னைக்கு. அதனால எல்லாருமே இரவாதனுக்கு துணை செய்யணும் அப்படின்னு சொன்னது தேக்கனுக்கு ஞாபகம் வரும். வால்படை ரொம்ப தூரம் போக மாட்டார். வால்படை வீரர்களுக்கு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, முதல் 8, 2ஆம் 8, 3ஆம் 8 தாண்டி நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்ன இடத்துல இருந்தேதான் அவங்களும் போரிடுவாங்க. அப்படி போரிடும் போது புழுதி எல்லாம் கிளம்பத்தான் செய்யும். வேகமா காலை மிதிக்கிறதுனால குதிரைகள் எல்லாமே ஆட்கள் எல்லாம் மிதிக்கும் போது புழுதி கிளம்பும். அப்போ பாக்குறவங்க என்ன தெரியும், வேகமா போய்கிட்டு இருக்காங்க போலன்னு தெரியும். அதனால 3ஆவது 8 முன் எடுக்கவே கூடாது அப்படின்னு தேக்கன் தன்னுடைய வீரர்களுக்கு சொல்லியிருப்பான். அவங்களும் அதுதான் செஞ்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இரவாதன் என்ன செஞ்சிருக்கான், உருமன் கொடியினுடைய குதிரைப்படை எதிர்த்து சும்மா போக்கு காட்டிகிட்டே இருக்கிறான். சண்டை போடணுங்கிறது எண்ணமே கிடையாது. குதிரைப்படைய வீழ்த்தணும்,
அதுக்கு எல்லாருமே வரணும். அதுக்கு தகுந்த நேரம் வர்றதுக்காக ஒலி எழுப்புவாங்க. யாரு? கூவல் குடியினர். அந்த ஒலிக்காக இரவாதன் காத்துட்டு இருக்கான். ஏன்னா எல்லா படை வீரர்களுமே முதுகுல அம்பரா துணி போட்டிருக்காங்க. எல்லாருடைய முதுகுலையும் அம்புகள் நிறைய இருக்குது. என்ன அம்புகள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த அம்புகளுக்கு பேரு ஓங்கல அம்புகள் அப்படின்னு பேரு. ஓங்கலம் அப்படின்னா என்ன? அது ஒரு வகையான மூங்கில். அந்த மூங்கில் மரத்துக்கிட்ட எந்த பறவைகளோ விலங்குகளோ எதுவுமே பக்கத்துல போகாது. ஏன்னா அப்படிப்பட்ட விஷமுள்ள ஒரு மரம் அது. அந்த மரத்தினுடைய தோகை இருக்கும். தோகையோ கணுக்களோ அந்த தோகை பக்கத்துல போனாலே அது பனங்கருக்கு மாதிரி அறுக்கும். அதே சமயத்துல அந்த கணுவுல இருந்து ஒரு வகையான நீர் கசியும். அந்த நீர் கசிஞ்சாலே விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கண்ணு தெரியாது. கண்ணு மங்கிரும். அதே சமயத்துல அந்த தோகையை தின்னாலோ கணு லேச உடம்புல கீறல் விட்டாலோ உடம்பு செயலிழந்து போயிடும். அதனால எதுவுமே பண்ண முடியாது. நடக்க முடியாது, ஓட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால விலங்குகள் பறவைகள் எதுவுமே அந்த ஓங்கல மூங்கில் கிட்ட போகவே போகாது. அதே சமயத்துல அந்த மூங்கில கருவுற்ற யானை சாப்பிட்டுச்சு அப்படின்னா உடனே கரு கலைஞ்சிருமா. அப்படிப்பட்ட விஷமுள்ள அந்த மூங்கில் மரம். அதே சமயத்துல ஏதாவது பாம்புகள் இந்த விலங்காவது கடிச்சிருச்சு அப்படின்னா பாம்பு கடிச்ச விலங்குகள் வேகமா அந்த ஓங்கல மூங்கில தோகையெல்லாம் கடகடன்னு சாப்பிட்டுருமா. சாப்பிட்ட உடனேயே அந்த பாம்பினுடைய விஷமும் இந்த விஷமும் முறிஞ்சு சரியாயிரும். அதை அந்த விலங்குகளே கண்டுபிடிச்சிருக்கு. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு விலங்கு பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா அது யோசிக்கவே யோசிக்காது. வேகமா ஓடி அந்த ஓங்கல மூங்கிலுடைய தோகையை கடிச்சு சாப்பிட்டுருமா. சாப்பிட்டோன்னா அதுக்கு சரியாயிரும். விஷத்தாலேயே முறிச்சிரும். அப்படிப்பட்ட ஓங்கல மரத்தை முரியராஜன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த மூங்கில் மரம் எங்க இருந்தாலும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் தலைச்சுமையா கட்டுக்கட்டா கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்த உடனேயே அதை வெட்டி அதை சீவி அம்புகளா செஞ்சு எல்லாருடைய முதுகலையும் பெருக்கிறது அந்த ஓங்கல் அம்புகள் தான். அதே சமயத்துல சாதாரண அம்புகளும் இருக்கும். இந்த ஓங்கல் அம்புகளை எப்ப பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஓசை கேட்கும். அதுக்காக இரவாதன் காத்துக்கிட்டு இருக்கான். அது வரைக்கும் உருமன்குடியுடைய குதிரைப்படையோட சும்மா போக்கு காட்டிக்கிட்டு அப்படியே படையெடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில கூழையனும் உதிரனும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, குதிரைப்படை பெரிய படையா நிக்குது. ஒரு ஓரத்துல கூழையன் போறான், ஒரு ஓரத்துல உதிரன் போறான். ரொம்ப தூரம் முன்னோக்கி போய்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் முதல்நிலைப்படை நிக்குது. குறைஞ்சது முதல்நிலைப்படையை மட்டுமாவது நம்ம இன்னைக்கு தாக்கி அழிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமே. அதனால 2 பேரும் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. கருங்கைவாணன் போர்க்களத்துல முன்களத்துல நடுவுல நிக்கிறான். அங்கிருந்து பாக்குறான், எதுக்காக இவங்க 2 பேரும் முன்னோக்கி போய்கிட்டே இருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்குறான். ஆனாலும் அவனுக்கு கவலை இல்லை. ஏன்னா 2ஆம் நிலை 3ஆம் நிலை படைகள் அடுத்த படைகள்லாம் வரிசையா நிக்கிறதுனால அவங்களால ஊஞ்சல் நகர் கிட்ட போகவே முடியாது. அதனால அவன் தைரியமா என்ன செய்யறான், சூளக்கையனை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கான். சூளக்கையன் தேக்கனை தொடர்ந்து போறான். கருங்கைவாணனும் அவனையே விரட்டிட்டு போறாங்க. இன்னைக்கு தேக்கனை ஏதாவது ஒரு வழி பண்ணாம விடவே கூடாது அப்படிங்கிற திட்டத்தோட 2 பேரும் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு இடையில வேந்தர் படையில ஒலி எழுப்புறதுக்கு உதிரனும் கூழையும் முன்னோக்கி போய்கிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்க வர்றாங்க, எதிரிகள் நம்ம முன்னோக்கி போய்கிட்டு இருக்காங்கன்னு ஓசை எழுப்புறதுக்காகவே வீரர்கள் ஒரு ஓரத்துல நின்றுட்டு ஓசை எழுப்புற கருவிகள் வச்சுக்கிறாங்க. அந்த கருவிகளை இசைக்கிறாங்க. அப்பவும் கருங்கைவாணன் பார்த்துட்டே போறான். சரி பரவாயில்ல போகட்டும் அப்படின்னு விட்டுட்டான். ஆனா பரம்பு வீரர்களுக்கு அப்படி வீரர்கள் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா கூடவே கூவல் குடியினர் இருக்கிறாங்க. அவங்க சீர்கை ஒளி அடிச்சு அடுத்து என்ன பண்ணணுங்கிறத சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த சமயத்துலதான் கருங்கைவாணன் தேக்கடை நோக்கி போறான் இல்லையா, அதே சமயத்துல பாரி குளவந்திட்டு மேல இருந்து போர்க்களத்தை பார்த்துட்டே இருக்கான். பரம்பு வீரர்கள் சொன்ன உத்திய சரியா கடைபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத மேல இருந்து பாக்குறான். பக்கத்துல இகுலிக்கிழவன் நிக்கிறான். அவன் சொல்றான், இகுலிக்கிழவன் இன்னைக்கும் நமக்கு காற்றையும் உதவி செய்யாது போல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட சொல்றான். ஏன் அப்படின்னு பாரி கேட்கிறான். ஏன்னா இரவு முழுவதும் நடுக்காட்டுக்குள்ள நல்ல மழை பெஞ்சதுனால காற்றையும் இன்னைக்கு வராதுன்னு நினைக்கிறேன். அதே சமயத்துல தட்டியங்காடும் ரொம்ப வெப்பமா இருக்காது, எதிரி படைகள் சோர்ந்து போகாது அப்படின்னு சொல்லுவான். பாரி அதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டான். பரம்பு வீரர்களை பார்ப்பான். எப்படின்னா முதல்ல அவங்கவுங்க படைக்கிட்ட தான் நிக்கிறாங்க. உதிரன் வில்படையில் நிக்கிறான், தேக்கன் வால்படையில் நிக்கிறான். எல்லாரும் அவங்கவுங்க படையில இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்றாரு ஆசிரியர். அது பறவைகள் மரத்துல எல்லாமே தூங்கிட்டு இருக்கும். காலையில ஆனவுடனே பறவைகள்லாம் பறக்க ஆரம்பிக்கும். எல்லாமே வரிசையா பறக்காது, அங்கங்க பறந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு அழகா ஒரு சீரா அழகா பறந்து போகும். அந்த மாதிரி பரம்பு வீரர்கள் அங்கங்க நிக்கிறாங்க. இப்போ இரவாதன் எங்க நிக்கிறானோ அதை நோக்கி எல்லாருமே வந்துட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே கூழையனும் உதிரனும் வந்துட்டாங்க. இப்ப தேக்கன் வந்துட்டே இருக்கிறான். அடுத்து ஒவ்வொரு படை வீரர்களும் அவனை நோக்கி வந்துட்டே இருக்கிறாங்க. கூவல் குடியினுடைய ஓசை கேட்குது.
ஓசை கேட்ட உடனே இரவாதனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன திட்டம் அப்படின்னா, முதல்ல சாதாரண அம்புகளை குதிரை மேல விடணும். 1 2 3 4வது அம்பு ஓங்கல் அம்பு விடணும். ஓங்கல் அம்பு அப்படிங்கிறது மெல்லிசா தான் இருக்கும், ரொம்ப வேகமா போகாது. அவருடைய தன்மை என்ன அப்படின்னா, இப்படி வேகமா போய் குத்தணும்லாம் கிடையாது, லேசா அப்படி உரைச்சிட்டு போனா போதும். குதிரையினுடைய முன்பக்கத்திலேயோ பின்பக்கத்திலேயோ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல லேசா அப்படி உரைச்சிட்டு போனா கூட போதும். அதாவது கீரல் மாதிரி விழுந்தா கூட போதும், அந்த குதிரை வந்து செயலிழந்து போயிடும். அதைத்தான் செய்யறாங்க. இப்ப 2 ஓரத்திலையுமே வீரர்கள் நிக்கிறதுனால ஓரத்துல உள்ள குதிரைகளுக்கு எல்லாமே ஓங்கல் அம்புகள் அழகா போய்கிட்டே இருக்கு. ஒரு குதிரையை கூட விடாம முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா குதிரைகள் மேலேயும் அந்த அம்பு படுற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. சந்தேகம் வராம இந்த அம்புகளை தான் விடுறாங்க அப்படிங்கிறது எதிரிகளுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அதனாலதான் 3 அம்புகள் சாதாரண அம்புகள், 4வது அம்பு ஓங்கல் அம்பு, அந்த மாதிரி விட்டுட்டு இருக்காங்க. குதிரைப்படையினுடைய 2 பக்கத்திலையுமே அம்புகளை வந்து ரொம்ப எளிமையா விட முடியுது. ஆனா நடுப்பகுதியில என்ன பண்றது அப்படிங்கறது யோசிக்கிறான். அதுக்காகவே இரளிமேட்ல இருக்கும் போதே இரவாதன் என்ன சொல்லிப்பான்னா, சூலூர் வீரர்கள்ட்ட தனியா சொல்லிப்பான், நடுவுல உள்ள குதிரைகள்ல ஓங்கல் அம்பு விடுறது உங்களுடைய பொறுப்பு. நீங்க எப்படி விடுவீங்களோ தெரியாது, நீங்க வந்து வில்ல சிறந்தவர்கள் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நடுப்பகுதியில உள்ள குதிரைகளை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அவங்களும் அவங்க வேலையை நல்லாவே செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒருமன் கொடிக்கு தான் ஒண்ணுமே புரியாது. என்னவோ அம்பு எடுக்கிறாங்க விடுறாங்க, வேகமா பண்ணிட்டே இருக்காங்களே, ஓ போர் வந்து வேகமா நடந்துகிட்டு இருக்கு போல அப்படின்னு அவன் நினைச்சுக்கிடுவான். எப்படிப்பட்ட அம்புகளை விடுறாங்கன்னா, வேகம் வேகம் அதிவேகம் அப்படிங்கிற மாதிரி அம்புகள் அப்படி பாஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா குதிரைகள் மேலேயும் கரெக்டா எல்லா குதிரைகள் மேலேயும் படுற மாதிரி அந்த ஓங்கல் அம்புகள் போய் அப்படியே தொட்டுட்டு போய்கிட்டே இருக்குது. எப்படின்னா, அந்த ஓங்கல் அம்புகளோட குறுங்காது முயல் ஊற வைக்கப்பட்ட அந்த வில்ல இருந்து புறப்படுகின்ற அம்புகளும் ரொம்ப அதிவேகமா செயல்பட்டுட்டே இருக்குது. அவங்களுடைய வேலை சிறப்பா நடந்துகிட்டே இருக்கு. இங்க தேக்கனை பின்னாடியே போறாங்க இல்லையா, கருங்கை வாணனும் சூளக்கையனும் ரொம்ப தூரம் போறாங்க. தேக்கனுக்கு வந்து இரவாதனை பத்திய எண்ணமேவே இருக்குது. தன்னுடைய படைகள் அங்கேயே இருக்குது, இவங்க நம்ம கூட சண்டை போட வராங்க, சரி வரட்டும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சூளக்கையன் தான் முன்னாடி போறான். போன உடனே நேருக்கு நேர் நிக்கிறாங்க. தேக்கன் ஒரு பக்கம், சூளக்கையன் ஒரு பக்கம் வாள் வச்சிருக்கிறாங்க. அவருடைய கேடயம், இவன் கேடயம் வச்சிருக்கிறான், அவங்ககிட்ட கேடயம் இருக்குது. 2 பேரும் பயங்கரமா வாள் சண்டை போடுறாங்க. எப்படியாவது தங்களுடைய தளபதியை கொன்னவனை வெட்டி சரிக்காம போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட சூளக்கையன் பயங்கரமா போயிடுறான். அந்த வாளுடைய கூர்மையான பகுதி இருக்கு இல்லையா, அந்த கூர்மையான பகுதியை வச்சு அந்த மெய்க்கவசம் போட்டிருக்கான் இல்லையா, அதை எப்படியாவது கிழிக்கணும் அப்படின்னு அவருடைய எண்ணம். அப்படி கொண்டு போன உடனே அது பக்கத்துல போகுது. ஆனா தேக்கன் எப்படி திரும்ப வந்தாரு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. எப்படி குத்துறதுல கண்டிப்பா அவன் சரிஞ்சிருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு பாக்குறான். ஆனா கீழே கூட அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி தேக்கன் வெளியில வந்து நிற்பாரு. அவனுக்கு ஆச்சரியமா இருக்கும். இவர் வந்து ஒரு பெரிய படை வீரன் அப்படின்னு நினைக்க மாட்டாரு, சாதாரண படை வீரன் தான் அப்படின்னு நினைச்சுதான் தேக்கன் அவன் கூட போரிட்டுட்டே இருப்பாரு. இந்த சமயத்துல தூரத்துல கருங்கை வாணன் வந்துகிட்டே இருக்கான். தளபதியார் வராரு அப்படின்னு நினைச்சிட்டு சூளக்கையன் திரும்பவும் வாழ் சண்டை போட்டே இருப்பாங்க. இந்த கிழவனை சாதாரண மதிப்பிட்டோமோ அப்படின்னு நினைப்பான் சூளக்கையன். நான் வீசினதுல கண்டிப்பா அவன் வந்து குடல் சரிஞ்சு கீழே விழுந்திருக்கணும், ஆனாலும் திரும்ப வந்துட்டானே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கிழவனுக்கு இவ்வளவு சக்தியா அப்படின்னு நினைச்சு பார்ப்பான். அதே சமயத்துல கருங்கை வாணன் வரான். வந்த உடனேயே தளபதிக்கு வழிவிடவா வேண்டாமா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. தளபதி வந்தனா இவன் விளைவிக்கிறணும் அப்படிங்கிற முறை போல. கருங்கை வாணன் வந்த உடனே சூளக்கையன் ஓரமா நிற்கிறான். கருங்கை வாணன் தயாரா இருக்கிறான். நேர நிக்கிறாங்க. கருங்கை வாணன் தேக்கணும். அவனுக்கு கோபம், சாவலை இவனை கொண்டுட்டானே, இவனை வெட்டாம போகக்கூடாது அப்படின்ட்டு அவனுக்கு பயங்கரமா கோபம் வருது. அந்த கோபத்தோடைய வாளை இறுக்கி பிடிக்கிறான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வாளை பிடிக்கும் போது கொஞ்சம் கூட அது கைக்குள்ள காற்று போகவே கூடாது. போனா அதனுடைய பிடி தளர்ந்துடும், வேகமா வாழ சொல்லிட முடியாது. அவன் கையில பிடிக்கிறதையே சூளக்கையன் கூர்ந்து பார்த்தே இருக்கான். தன்னுடைய தளபதி எப்படி காலை பின்னாடி வச்சுட்டு எப்படி முன்னோக்கி போறாரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கேடையை மட்டும் முன்னாடி போயிட்டே இருக்குது. வாள் அப்படியே நிக்குது. போயிட்டு அப்படி சுழட்டுறான். சுழட்டும் போது தேக்கினுடைய மார்பிள் அப்படி படுது, நடுவுல பட்டுட்டு அந்த மெய்க்கவசம் 2ஆ கிழிஞ்சிருது. கிழிஞ்ச உடனேயே கருங்கை வாணன் நினைக்கிறான், கண்டிப்பா உள்ள எலும்புல கண்டிப்பா பட்டிருக்கும், வாளோட நுனிப்பகுதி கட்டாயமா பட்டிருக்கும், ரத்தம் வரும், ரத்தத்தோட தான் தேக்கன் அடுத்து நிப்பாரு அப்படின்னு பாக்குறான். ஆனா அவருக்கு எதுவுமே வரல. அந்த மெய்க்கவசம் மட்டும் 2ஆ கிழிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். திரும்பவும் போயிடுறாங்க. கருங்கை வாணனுக்கு ஆச்சரியமா இருக்கு. அவனு நினைக்கிறான், கிழவனா இது இந்த அளவுக்கு போயிடுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டே திரும்பவும் 2 பேரும் வாள் சண்டை போட்டே இருக்காங்க. தேக்கனுடைய வாள் கருங்கை வாணனுடைய கழுத்துக்கிட்ட அப்படி வருது. நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்திருப்போம், பக்கத்தோட வந்த உடனே அவன் தலையை திருப்பிக்கிடுவான். அந்த மாதிரி தேக்கனுடைய வாள் கருங்கை வாணனுடைய கழுத்துக்கு நேரம் வரும்போது தேக்கனுடைய கையை தடுத்துருவான்.
மரண பயம் வரும் கருங்கைவாணனுக்கு. ஒரு கணம் அப்படியே மரணம் வந்துட்டு போற மாதிரியே தோணும் அவனுக்கு. அந்த சமயத்துல திரும்ப வாயில தேக்கன் மேல விட போது இடதுபுறத்துல இருந்து நீல் சங்கின் ஓசை கேக்குது. கருங்கைவாணன் அதிர்ந்து திரும்புறான். எங்க இருந்து வருது அந்த ஓசை அப்படின்னு பார்த்தா உருமன்குடி இருக்கிற குதிரைப்படையில இருந்து தான் அந்த சத்தம் வந்துட்டே இருக்கு. என்ன ஆச்சு அங்க, என்ன நடக்குது அங்க அப்படின்னு நினைச்சிட்டு குதிரையை திருப்புறான். திருப்பிட்டு நேர அங்க உருமன்குடி இருக்கிற குதிரைப்படைக்கு நேரம் போறான். அதுக்கடையில இங்க தேக்கனும் சூளக்கைன்னு பழையபடி சண்டை போட்டே இருக்கிறாங்க. கருங்கைவாணன் அங்க போறான். அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இரவாதனுடைய தலைமையில எல்லா குதிரைகள் மேலேயும் அம்புகள் போய்கிட்டே இருக்கு. அதை எல்லா அம்புகளையுமே ஓரளவுக்கு முதல்நிலை படைய மொத்தமா அவங்க வந்து முடிச்சிட்டாங்க. ரொம்ப நிம்மதியா இருக்குது. இரவாதனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரின்னு உருமன்குடி என்ன பண்றான்னா, குதிரைப்படை எல்லாமே ஒரு மாதிரி சோர்ந்து போய் நிக்குது. பின்னாடி இருந்து அடுத்த நிலைப்படையில அனுப்பலாமா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் போதே கருங்கைவாணன் வந்துட்டான். உள்ள வந்துட்டே இருக்கான். குதிரைப்படைக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம பார்ப்போம். இவன் என்ன பண்றான், உருமன்குடியுடைய குதிரை வந்து மேல உட்கார்ந்து இருக்கிறான். அந்த குதிரை என்ன செய்யுது, பக்கத்துல போய் இந்த பக்கமா போகுது. அந்த குதிரை இடிக்குது. எதுக்காக இப்படி செய்யுது, குதிரைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறான். சரி, திரும்பவும் அந்த கடிவாளத்தை இழுத்து பிடிக்கிறான். இந்த பக்கமா திரும்புது, இந்த பக்கம் உள்ள குதிரை இடிக்குது. சரி, கொஞ்சம் முன்னாடி போகலாம் அப்படின்னு நினைச்சு முன்னாடி போனா அங்க முன்னாடி போய் எங்க இடிச்சுட்டே போகுது. இந்த குதிரைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையே, ஏன் என்னாச்சு, ஒருவேளை கண்ணுல தூசி ஏதாவது பட்டுருச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு இறங்குறான். இறங்கிட்டு கண்ணெல்லாம் அப்படியே தடவி விடுறான். தூசியோ கல்லோ ஏதாவது பட்டிருக்கு அப்படின்ட்டு கண் பட்டை எல்லாமே நல்லா தடவி விடுறான். திரும்பவும் குதிரையில ஏறி உட்காடுறான். ஏறி உட்கார திரும்பவும் அதை போய் அங்க இங்கேயும் இடிச்சுட்டே இருக்குது. இறங்குறான். ஒருவேளை ஏதாவது அம்பு பட்டிருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு குதிரையை முழுவதும் பாக்குறான். முகத்துல இருந்து பின்னாடி கால் வரைக்கும் சுத்தி சுத்தி பாக்குறான். எங்கேயும் எந்த அம்பு படவே இல்லை. ஆனா பின்பக்க காலில் மட்டும் ஒரு சின்ன கீரல், ஒரு துளிதான் ரத்தம் வந்திருக்கு. அதுதான் பட்டிருக்குது. இதுல இது என்னாச்சு, இந்த அம்பு பட்டு எவ்வளவு பெரிய பெரிய அடியெல்லாம் குதிரை தாங்கிட்டு வேகமா ஓடுமே, இந்த ஒரு துளி ரத்தம் வந்ததுக்கு அந்த குதிரை இப்படி பண்ணுது அப்படின்னு திரும்பவும் குதிரை மேல ஏறி உட்கார்றான். உட்கார்ந்து நட்டு முதுகுல உட்காரும் போது குதிரையினுடைய தன்மையே வேற மாதிரி இருக்கு அவனுக்கு. எப்பவுமே அந்த குதிரை மேல ஏறி உட்கார்ந்துட்டு காலை ரெண்டு பக்கமும் தட்டி கொடுப்பாங்க. அதுலயே அந்த குதிரைக்கு தெரியும் எவ்வளவு தூரம் போகணும், எந்த பக்கம் திரும்பணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனா இந்த குதிரை வந்து அப்படியே இருக்குது, நடுப்பக்கத்தை அப்படியே உழுக்குது. உழுக்குற உடனே அவனுக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு. குதிரைக்கு ஏதோ ஆயிருச்சு அப்படின்னு திரும்பவும் இறங்குறான். இறங்கிட்டு அந்த குதிரையை பாக்குறான். திரும்பவும் இந்த குதிரை மேல ஏறி உட்காரக்கூடாது. ஏன்னா ஒரு நிலை தடுமாறிய கட்டுப்பாடு இல்லாத அந்த குதிரை மேல உட்கார்ந்தோம் அப்படின்னா மரணத்தை நம்மளே விலை கொடுத்து வாங்குற மாதிரி. மதம் பிடிச்ச யானையை எப்படி அடக்க முடியாதோ அந்த மாதிரி இந்த குதிரையினுடைய நிலை அப்படிதான் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் போதே முதல்நிலை படையில நடுப்பகுதியில இருந்து ஒரே கூச்சலும் குழப்பமா கேக்குது. என்னன்னு பார்த்தா அத்தனை வீரர்களும் குதிரையில இருந்து கீழே இறங்கி நிக்கிறாங்க. எல்லாரும் ஒரே பரபரப்பா இருக்கு. குதிரைகள் ஒன்னொன்னு இடிச்சுட்டு விழுகுது, அங்க போகுது இங்க போகுது, கணைக்குது. வீரர்களுக்கு என்ன செய்யணும் தெரியல. அதனாலதான் இதை வந்து மகாசாமந்தனுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உருமன்குடி என்ன பண்ணிருப்பா, நீல் சங்கு ஊதுங்க, நம்ம குதிரைப்படையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சங்க ஊத சொல்லியிருப்பான். கருங்கைவாணன் வரவும் அந்த நிலைமையை எடுத்து சொல்றா உருமன்குடி, எப்படியாவது குதிரைப்படையை காப்பாத்துங்க, எனக்கு என்ன செய்யனே தெரியல, எல்லா குதிரைகளுமே நிலை தடுமாறி கீழே விழுகுது, ஏதோ ஒன்னோட ஒண்ணு இடிச்சுக்கிறது, குதிரைகளுக்கு என்ன நடந்துச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். சொல்லிட்டு இருக்கும் போதே கருங்கைவாணன் பாக்குறான். சரி, அடுத்த நிலை படைகளை முன்னாடி கொண்டு வரலாமா அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அடுத்த நிலை படைகளை கொண்டு வரும்போது அந்த வீரர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், ஏற்கனவே இந்த வீரர்கள் வந்து நிலை தடுமாறி நிக்கிறாங்க, நம்ம முன்னாடி போய் நின்று நமக்கும் அது மாதிரி வரவா, இவங்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக நாம போய் முன்னாடி நிக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா எல்லா வீரர்களுக்கும் வரும். அதனால கருங்கைவாணன் யோசிக்கிறான், என்ன செய்யன்னு தெரியல. அதுக்குள்ள போர் முடிகிறதுக்கான ஓசை கேக்குது. திசைவேலர் கையை உயர்த்துறாரு. போர் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே போர் பாசறைக்கு கிளம்பிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முத்தமிழ் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.